வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 12ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி தேர்தலா பொது தேர்தலா முதலில் நடத்தப்படும் என்கின்ற ஒரு விடயம் இருந்து வந்திருக்கிறது. இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலிலே முதலிலே நடக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் வலியுறுத்தப்படுகிறது. இந்த நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தக்கூடிய நிலைமையில் இப்பொழுது நாடு இல்லை. எனவே ஒரு வருடத்துக்கு இந்த தேர்தலை பிற்போட வேண்டும் என்கின்ற விடயங்களை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார கடந்த காலங்களிலே தெரிவித்திருந்தார். கடந்த நாட்களிலே அது தொடர்பான செய்திகளை நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். ஆனால் அதற்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்டதை அடுத்து அவர் தன்னுடைய முடிவு பற்றி தெளிவுபடுத்தாமலே அமைதியாகி இருக்கிறார். இந்த நேரத்தில் பலரும் இந்த தேர்தல் நடக்கும் நடக்காது என்கின்ற கோணங்களிலே பார்க்கிறார்கள். இருப்பினும் வடக்குக்கான விஜயங்கள் அதிக அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி வந்திருந்தார், பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வந்திருந்தார், இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க வந்திருக்கிறார். எனவே இவர்களுடைய வரவுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு தவறின் காரணமாக ஜனாதிபதியினுடைய பதவி காலத்தை ஒரு வருடத்துக்கு நீடித்து அதனை 6 வருடமாக்க வாய்ப்பு இருப்பதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அவற்றை பற்றியும் நாங்கள் இன்றைய பத்திரிகை கண்ணோட்ட நிலையத்தில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதே போல வடக்கு கிழக்கு பிரிந்ததற்கு ஜேவிபி காரணம் எனவும் அதனை நாங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற ரீதியிலே அவர்களுடைய கருத்து அமைய பெற்றிருந்த விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த செய்தி முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இன்றைய பத்திரிகைகள் வழங்கி இருக்கின்றன. எனவே முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது வடக்கு கிழக்கை பிரித்தோம் மறப்போம் யாழில் வைத்து தெரிவித்தார் அனுர என குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. வடக்கு கிழக்கை பிரித்தது ஜேவிபி என்ற கடந்த காலத்தை பேசி எந்த பயனுமில்லை, ஆதலால் எதிர்காலம் தொடர்பிலே தற்போது சிந்திப்போம் என்று ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். ஜேவிபியினருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையிலே சந்திப்பு ஒன்று தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்திலே நேற்று இடம்பெற்ற போதே அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்திலே இன்று அதாவது நேற்றைய தினம் சந்திப்பு ஒன்று நடாத்தப்பட்டது என்றும் 2019ஆம் ஆண்டு ஜேவிபி முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் போது வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பிலும் புதிய அரசமைப்பை உருவாக்குவது தொடர்பிலும் நாங்கள் கலந்துரையாடியுள்ளோம். 2013வது ஆண்டுகளில் இருந்திருக்கக்கூடியதும் 13வது திருத்தம் என்பதும் அமுலிலே இருக்கின்ற ஒன்று, அதிலே எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. அதே போல மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களுடைய பிரச்சினைக்கான தீர்வா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொள்வதற்கு புதியதொரு அணுகுமுறை முன்னெடுக்கப்பட வேண்டும். பிற கட்சிகள் வடக்குக்கு வருகிறார்கள், போகிறார்கள், பலதை சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதற்கு முன்னர் ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள். நாங்கள் சொல்வதை செய்பவர்கள். இன பிரச்சனைக்கு தீர்வான பேச்சுக்கள் மூலம் புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். இதேவேளை கடந்த காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் எதிர்காலத்துக்குரிய இலக்கை அடைந்து கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 13வது திருத்தம் இப்பொழுது தற்காலிக தீர்வாக வழங்கலாம் என்கின்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். முச்சந்தி முல்லையுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. வடக்கு கிழக்கை பிரித்து பிரச்சனையை பெருசாக்கி போட்டு இப்ப மறப்பம் கரப்பம் என்று கண்டறியாத கதை கண்டியலோ என முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். வடக்கு கிழக்கு இணைப்பாரா அனுர அதாவது கேள்விக்குறியோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வருமாறு சிவாஜிலிங்கம் சுட சுட பதிலடி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இப்பொழுது அவர் இந்த கருத்தை பதிவு செய்கின்ற இடத்திலே மறு கருத்தாக வடக்கு கிழக்கை இணைப்பதற்கான ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வர முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். அதாவது வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டமை தொடர்பான கடந்த காலத்தை மறக்குமாறு தெரிவிக்கும் அனுரகுமார திசாநாயக்க வடக்கு கிழக்கை இணைப்பதற்கு நாடாளுமன்றத்திலே தனிநபர் பிரேரணை முன்வைப்பாரா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதே நேரத்திலே பொது வேட்பாளரையே புளட் ஆதரிக்கும் சித்தார்த்தன் உறுதி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளரையே புளட் ஆதரிக்கும் என்று அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினரான தர்மலிங்கம் சித்தார்த்தன் கூறியுள்ளார் என்று அந்த செய்திகளில் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முழுமையான போலீஸ் அதிகாரம்
அப்படி சொல்லவே இல்லை. சஜித் என்கின்ற கருத்தோடு சஜித் சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட மரிக்கார் எம்பி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தையே இந்த செய்தி தாங்கி வந்திருக்கிறது. அதாவது 13வது திருத்தத்தை கொடுப்பது சம்பந்தமாக கடந்த நாட்களில் அவர் வருகை தந்திருந்த போது தெரிவித்திருந்தார். இதுவே மக்களுக்கு இப்போதைய தீர்வு என தெரிவித்திருந்தார். அது சார்ந்து கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. பட்டாளி சம்பிக்க ரணவுக்கு கேட்டிருந்தார், காணி போலீஸ் அதிகாரத்தை எவ்வாறு வழங்குவார் என்கின்ற கேள்வியை அவர் கேட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலே இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அரசமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் போது சமூக மற்றும் சுற்றாடல் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதிலே எந்தவித சிக்கல்களும் இல்லை. ஆனால் போலீஸ் அதிகாரத்தை வழங்குகின்ற போது முழுமையான அதிகாரம் வழங்கப்படாமல் பகுதி அளவிலே வழங்கலாம் என்கிற விடயங்களை அனுருகுமர திசாநாயக்க அவருடைய 13வது திருத்தம் தொடர்பான கருத்து, அதன் பின்னர் சஜித்துடைய கருத்து, எல்லாவற்றையும் சேர்த்து மரிக்காருடைய கருத்து இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. இதை கொழும்பில் வைத்து புது உருட்டு என உதயன் பத்திரிகை தலைப்பிட்டு இந்த செய்தியை வழங்கியிருக்கிறது. தமிழரசுடன் விரைவிலே ஐக்கிய தேசிய கட்சியும் பேசும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி என்பன பேச்சு நடத்தியுள்ள நிலையில் விரைவில் ஐக்கிய தேசிய கட்சியும் பேச்சு நடத்த உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீதமாக இருப்பவர்கள் சுதந்திர கட்சி, அதிலிருந்து பிரிந்து நிற்கின்ற பெரமுனை. இந்த இரு கட்சிகளும் தமிழரசு கட்சியோடு பேச்சு நடத்துகின்ற வீதங்கள் மிகவும் குறைவான விடயங்கள். அவையும் தேர்தல் நெருங்குகின்ற போது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்திய மீனவர்களுடைய தடையை நீக்குமாறு மனு ஒப்படைப்பு, அதாவது இந்திய மீனவர்களுடைய தடையை நீடிக்குமாறு ஒரு மனு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய மீனவரின் தடை காலத்தை, மீனவர்களுடைய அந்த தடை காலம் நீங்க போகிறது, அதனை தொடர்ந்து எங்களுக்கு கஷ்டகாலம் ஏற்பட போகிறது என்கின்ற கருத்து நேற்றைய பத்திரிகைகளிலே மீனவர்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்து நாங்கள் பார்த்திருந்தோம். அது சார்ந்த செய்தியாக இந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இந்திய மீனவர்களுடன் கலந்துரையாடுவதற்கு ஏற்பாடு செய்து தருமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திலே மீனவர்களால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மனு ஒன்று அங்கே கையளிக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்தியாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. கடலுக்கு சென்ற இருவரை காணவில்லை, துயர செய்தியாக அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது. அனலை தீவிலிருந்து நேற்று முன்தினம் கடல் தொழிலுக்கு சென்ற இருவரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமரசிங்கம் மற்றும் கேதீஸ்வரன் ஆகிய இருவரையே காணவில்லை. இது தொடர்பிலே போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காணாமல் போனரை கடலிலே தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே 70% வாக்குகள் சஜித்துக்கே விழுமாம், திசாத்தநாயக்க நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது கடந்த காலங்களிலே விழுந்தும் இருக்கிறது. இதற்கு சஜித் மீதான நம்பிக்கை காரணம் என்று அல்ல, குறிப்பாக பெரமுன மீதான அதிருப்தியின் காரணமாக சஜித்துக்கு வாக்களிக்கப்பட்ட விடயம், கோடபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிரான வாக்குகளும் சஜித்துக்கு வழங்கப்பட்ட விடயங்கள், அதன் காரணமாக தமிழ் தேசிய வரைபடம் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய அந்த வரைபடத்தின் முழுமையான பகுதிகள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்த விடயங்களை நாங்கள் இந்த நேரங்களிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இதே நேரத்திலே தேர்தலை பிற்போட்டால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு முடிவு உறுதி, மஹிந்த மிரட்டல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. தேர்தலை பிற்போடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி முற்பட்டால் அதுவே அந்த கட்சிக்கு இறுதி பயணமாக அமைந்துவிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே கனவு கைகூடுமா, பொருளாதாரமே தடை, சாதிக்க துடிக்கும் மாணவியின் ஆதங்கம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது நான் தேசிய மட்டத்திலே ஒரு சிறந்த கிரிக்கெட் வீராங்கனையாக திகழ வேண்டும் என்கின்ற அவா இருக்கின்ற போதிலும் எனது வீட்டின் பொருளாதார சிக்கலால் எனது கனவு கைகூடுமோ என்கின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த உதவிகள் கிடைக்குமானால் வடக்கு மாகாணத்துக்கு ஒரு தமிழ் பெண்மணியாக புகழை ஈட்டி கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது என குறித்த வீராங்கனை பதில் வழங்கியிருக்கிறார். இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தேசிய இன பிரச்சினைக்கு புதிய அரசமைப்பின் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும். ஜாலில் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமர திசாநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம். அவர் மேலும் குறிப்பிட்ட விடயம் தேசிய இன பிரச்சினைக்கு புதிய அரசமைப்பின் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என தெரிவித்துள்ள ஜேபிபியின் தலைவர் அனுரகுமர
அனுர்குமார திசாநாயக்க தமிழ் தேசிய பிரச்சினைக்கு 13வது திருத்தத்தின் கீழ் அமைந்த மாகாண சபை முறைமையிலே தீர்வு இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார். குறிப்பாக சமஷ்டி தீர்வை நோக்கி நகர்கக்கூடிய அல்லது அதனுடைய சமஷ்டியாச்சும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைமையிலே 13ஐ ஒரு ஆரம்ப புள்ளியாக பெறக்கூட தயாரில்லாத தமிழ் சமூகமாக இருக்கின்ற போது அதனை கூட கொடுக்காததாக பெரும்பான்மை ஆட்சி இருந்து வந்திருக்கிறது. இப்பொழுது அது சார்ந்த விடயங்கள் பேசப்படுகின்றன. வெறுமெனவே தேர்தல் பேச்சுகளாக இவை அமைந்து விடக்கூடாது. 13வது திருத்தத்தை அமுலாக்கும் சஜித்தின் தீர்மானத்துக்கு ஆதரவளியுங்கள் அரசிடம் கரி ஜெயசூரிய வலியுறுத்தி இருக்கிறது. 13வது அரசியல் அமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான சஜித்தின் தீர்மானம் குறித்து அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரி ஜெயசூரிய அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தியை அமைய பெற்றிருக்கிறது. அவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியமானவராக இருந்தும் வருகிறார். யாழ் விஜயம் செய்திருக்கக்கூடிய ஜேவிபியின் தலைவர் அனுர்குமார திசாநாயக்க நெல்லை ஆதீன குரு முதல்வர் மற்றும் கலாநிதி ஆறு திருமுருகனுடன் சந்தித்து கலந்துரையாடிய போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படம் இணைக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. வட்டுக்கோட்டையிலே வாழ்வெட்டு இளைஞன் படுகாயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வட்டுக்கோட்டை துணைவி பகுதியிலே வன்முறை கும்பல் ஒன்றின் வாழ்வெட்டுக்கு இலக்காகி இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. நாளை முதல் தபாலகங்கள் மூடப்படும் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய தபால் நிலையங்கள் நாளை 13ஆம் தேதி காலை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு 12 மணி தொடக்கம் 13ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இந்த விடயம் தொடர இருப்பதாகவும், அதாவது சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையாக இது முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும், இதற்கமைய நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் எதிர்வரும் 13ஆம் தேதி காலை முதல் மூடப்படும் எனவும் அதன் அழைப்பாளர், அதாவது இந்த தொழிற்சங்க அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய சித்திக பண்டார என்பவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. இதனிடத்திலே முன்பக்க செய்திகளில் இருக்கக்கூடிய செய்திகளில் 22 கிலோ கேரள கஞ்சா குருநகரிலே மீட்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அந்த சந்தேக நபரானவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்கின்ற விடயங்கள், இதற்கு உரிமையாளர் யார் என்கின்ற விடயங்கள் இன்னமும் தெரியாத நிலைமையிலே இருக்கிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட தயார் என சிவாஜி லிங்கம் தெரிவித்திருப்பதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதிலே சிக்கல் ஏற்பட்டால் நான் ஜனாதிபதி தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிடுவேன் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜி லிங்கம் தெரிவித்திருக்கிறார். யாழிலே ராணுவ வாகனம் மோட்டார் சைக்கிள் விபத்து, 2 இளைஞர்கள் படுகாயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே ராணுவ வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதிலே மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. IMF-இன் 3வது கடன் இன்று கலந்துரையாடல் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது கடன் தவணைக்கான கலந்துரையாடல் இன்று ஆரம்பமாக இருப்பதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அதிகார பகிர்வு தொடர்பிலே உங்கள் நிலைப்பாடு என்ன அனுரவிடம் கேட்ட சித்தார்த்தன் எம்பி தொடர்பான செய்திகளும் பார்க்க முடிகிறது. இவை இன்றைய விளம்பரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே துன்னாலையில் சட்டவிரோத கொள்கலத்தை முற்றுகையிட்ட போலீசார் 3 பசுமாடுகளை உயிரோடு மீட்டிருக்கிறார்கள். அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. நாகபூசணி அம்மனை தரிசித்தார் சஜித் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அனுமதி பத்திரமின்றி மாடுகளை ஏற்றி சென்றவர்களும் கைதாகி இருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே அமைய பெற்றிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். இன பிரச்சனைக்கு தீர்வு அவசியம், தமிழருக்கு 13 தீர்வாக இராது, தேசிய மக்கள் சக்தி இதனை ஏற்றுக்கொண்டிருப்பதாக சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்கள் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். 13வது திருத்த சட்டத்தில் உள்ள மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வாக அமையாது என்பதை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொண்டுள்ளது எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கை வெளியான பின்னரே தமிழரசு கட்சி இறுதி முடிவெடுக்கும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே யாழில் போலி நாணயத்தால் விசாரணைகளை ஆரம்பித்த CID என்கின்ற செய்தி, அதாவது யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதி ஒன்றிலே போலி நாணயத்தாட்களை அச்சிடுவதற்கு தேவையான தாள்களை தன்வசம் வைத்திருந்த நபர் தொடர்பான
தொடர்பான விசாரணை CID போலீஸ் பிரிவினருக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. போதையிலே கத்தி குத்து என்கின்ற தலைப்போடு செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மதுரை ஆதீனத்திலே தனிநாடு கோரிக்கை, அதாவது நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்த செய்தி. மதுரை ஆதீனம் பாரத பிரதமரிடம் கோரிக்கை வைக்க இருப்பதாக, தமிழ் மக்களுக்கு தனிநாடு தேவை என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்க இருப்பதாக சொல்லியிருந்தார். அதனை திரு சிவாஜிலிங்கம் அவர்கள் வரவேற்றிருக்கிறார். அரசு அடாவடிகளுக்கு தமிழீழம் தான் முடிவு என்றால் அதனை தடுக்க முடியாது என அவர் பதிவு செய்திருக்கிறார். இனப்பிரச்சனை தீர்வுக்கு எமது அரசிலே புதிய அணுகுமுறை, மாகாண சபை முறைமையை முழுமையாக அமல்படுத்துவோம் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன. இதுகள் அதாவது இந்த கூற்றுக்கள் தேர்தலுக்கான கூற்றுக்களாகவே நாங்கள் பார்க்க முடியும். தேர்தலின் பின்னர் இவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயங்கள். யாழிலே 22 கிலோ கேரள கஞ்சாவை மீட்ட போலீஸ், உரிமையாளர் மாட்டவில்லையாம் என தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சர்வஜன வாக்கெடுப்பு இல்லாது ரணிலுக்கு இன்னும் ஒரு வருடம் பாராளுமன்றத்தின் ஆயுளை நீடிக்கவும் முயற்சி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே திட்டமிட்டபடி இந்த தேர்தலானது நடத்தப்படும் என கூறப்பட்ட போதிலும் அரசமைப்பில் உள்ள விதிகளை பயன்படுத்தி சர்வஜன வாக்கெடுப்பு இல்லாமல் ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் பாராளுமன்றத்தின் ஆயுள் காலத்தை நீடிக்க அரசாங்கம் முயற்சிக்கும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒரு ஆட்சி காலமானது 6 வருடமாக இருந்தது. 19வது திருத்தத்தை தொடர்ந்து அது 5 வருடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய உறுப்பு, அதாவது அதில் இருக்கக்கூடிய சட்டங்களை பொறுத்தவரையிலே அந்த அரசானது 5 வருடமாகவும் 5 வருடத்துக்கு ஒரு தடவை தேர்தல் இடம்பெறும் எனவும் சொல்லப்பட்டு வந்திருந்தது. இருப்பினும் அது 6 வருடமாக்க முடியாது என்கின்ற அந்த கட்டளைகள் அங்கே வைக்கப்படவில்லை. அதன் காரணமாக அதனை பயன்படுத்தி 6 வருடம் மிக சாதாரணமாக ஜனாதிபதியால் ஒரு முடிவெடுக்கப்பட்டு 6 வருடம் ஆட்சியை அமைக்க முடியும் என்கின்ற விடயங்களும் இப்பொழுது இருக்கிறது. எனவே 19வது திருத்தத்திலே கவனிக்காமல் விட்ட ஒரு விடயம் இப்பொழுது ஒரு சவாலாக மாறி இருக்கிறது. இன்னும் ஒரு வருடம் ஆட்சி காலம் நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பொது வேட்பாளர் இல்லையேல் நான் வேட்பாளர், அதாவது சுயேட்சையாக நான் களமிறங்குவேன் என சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. சான்று பொருளான சாராயம் தேயிலை சாயமாக்கிய மாயம். ஊர்காவல்துறை நீதிமன்றத்திலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஊர்காவல்துறை போலீசாரால், நெடுந்தீவு போலீசாரால் கைப்பற்றப்பட்ட மதுபானம் தேயிலை சாயமாக மாறி இருக்கிறது. இது தொடர்பிலே இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. ஒருவர் தனது உடைமையிலே 10 போத்தல்களுக்கு அதிகமாக வைத்திருக்க முடியாது என்பதன் அடிப்படையிலே அந்த விசாரணைகள் இடம்பெற்றது. அவர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து அவரிடம் வைத்திருக்கக்கூடிய 10 போத்தல்களை மீள கையளிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். அவ்வாறு மீள கையளிக்கப்பட்ட போத்தல்களை பார்த்தபோது அங்கே சாயம் மண்டி போனது போல காட்சி அளித்திருக்கிறது. அதனை பரிசோதித்த போது தேயிலை சாயமே அங்கு சான்று பொருளாக இருந்திருக்கிறது. எனவே இது குறித்து அங்கே பதிவாளரிடம் முறையிடப்பட்டிருக்கிறது. அவர் நீதிபதியினுடைய கவனத்துக்கு இதனை கொண்டு சென்றிருக்கிறார். அதனை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சர்வஜன வாக்கெடுப்பு இல்லாமல் ஒரு வருடம் என்கின்ற விடயம் நாங்கள் விரிவாக பார்த்த விடயம். ஏனைய செய்திகள் நாங்கள் ஏனைய பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது. அதாவது ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, புதிய அரசமைப்பு மூலமே இனப்பிரச்சனைக்கு தீர்வு, தமிழ் அரசு கட்சியிடம் அனுர உறுதி, 13 முழுமையாக தற்காலிக நடைமுறை என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அரசமைப்பிலே விடப்பட்ட தவறால் ரணிலின் பதவி காலத்தை ஒரு வருடம் நீடிக்க முடியும் என எக்கனமி நெக்ஸ்ட் என்கின்ற அந்த இணையதளம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்தானது தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ஜனாதிபதி தனது பதவி காலத்தை 5 ஆண்டை விட அதிகரிக்க முடியாதென பௌரல் அமைப்பு அறிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்க முடிகிறது. அரசமைப்பின் 19வது திருத்தத்துக்கு அமைய ஜனாதிபதியினுடைய பதவி காலத்தை 5 வருடங்களுக்கு மேல் அதிகரிக்க முடியாது. இதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலிலே உரிய காலம், அந்த ஜனாதிபதி தேர்தலானது உரிய காலத்திலே நடத்தப்பட வேண்டும் என பௌரல் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே தெரிய வந்திருக்கிறது. பொது வேட்பாளரை ஆதரிப்பதில்லை, இது தமிழரசின் முடிவு என்கிறார் சுமந்திரன் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. 2024 உயர்தர பரீட்சையை நவம்பரிலே நடத்த திட்டம். கல்வி அமைச்சர்
சுசில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் IMF மூன்றாம் கட்ட கடன் குறித்தான பேச்சு தொடர்பான விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் அமைய பெற்றிருக்கிறது. டலஸ் தயாஸ்ரீ ரணசிங்க சஜித் தரப்புடன் பேச்சு என்கின்ற செய்தி கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே சீன கடல் அட்டை பண்ணைகளை வடக்கில் ஸ்ரீதரன் காட்டுவாரா இப்படி கேட்கிறது EPDP கட்சி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களிலே இது தொடர்பாக கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மீண்டும் இந்த கேள்வி குறித்த கட்சியால் கேட்கப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.